வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் தொடக்கமான பகல் 10 விழா திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில், திருவல்லிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி கோவில் உள்ளிட்ட அனைத்து வைணவ ஸ்தலங்களிலும் இன்று விமரிசையாக தொடங்கியுள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு ஜனவரி 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வைணவ திருத்தலங்களில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் விழாக்களில் வைகுண்ட ஏகாதசி எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு திருவிழா குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். 108 வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படுவதுமான ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சொர்க்கவாசல் திறப்பு திருவிழா இன்று தொடங்கியது. விழாவின் திருவாய்மொழி திருநாட்கள் என்று அழைக்கப்படும் பகல் 10 திருநாளின் முதல் நாளான இன்று நம்பெருமாள் சிறப்பு அலங்காரத்துடன் தங்க பல்லக்கில் புறப்பட்டார். கண்ணாடி சேவை கண்டருளிய பின் அர்ஜுன மண்டபத்தில் ஸ்ரீ ரங்கநாதர் எழுந்தருளிய நிகழ்வை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். அரையர் சேவை எனப்படும் அபிநயம், வியாக்கியானம், பெரியாழ்வார் திருமொழி ஆகியன அருளப்பட்டது. பகல் 10 நாட்களில் நம்பெருமாள் முத்தங்கி அணிந்து பக்தர்களுக்கு சேவை வழங்குவார். முக்கிய விழாவான வைகுண்ட ஏகாதசி ஆங்கில புத்தாண்டு தினத்தன்று நடைபெற உள்ளது. வைகுண்ட ஏகாதசி நாளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீரங்கம் வருவார்கள் என்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சுகாதார வசதிகளும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பரமதவாசல் திறப்பு வைகுண்ட ஏகாதசி பெருவிழா 1/1/2015 அன்று சிறப்பாக நடைபெற உள்ளது. அதனை ஒட்டி பக்தர்கள் நல்ல முறையில் தரிசனம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும், பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் சுகாதார ஏற்பாடுகள் அனைத்தும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசின் ஒத்துழைப்போடு சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை பக்தர்கள் சுலபமாக தரிசிக்கவும் எம்பெருமானுடைய சேவையை பெறவும் நிர்வாகத்தினர் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றனர். அதுபோல பக்தர்கள் வந்திருந்து இந்த 20 நாட்களும் எம்பெருமானுடைய சேவையில் வழங்கி அரங்கன் அருள் பெறவனமாய் கேட்டுக்கொள்கின்றோம்.